சாலை விபத்துக்கு முக்கியமான காரணம் அதிவேகமாக பயணிக்கிறது தான். அதுலேயும் சிலர் அலுவலகத்துக்கு போகணும், நேரம் ஆயிடுச்சு, அதனால தான் அதிவேகமாக பயணிக்கிறாங்க. அதனுடைய நீட்சியாக விபத்துகள்லாம் நடக்குதுன்னு நீங்கள் உங்கள் ஆய்வில் தெரிய வந்ததாக சொல்கிறீங்க. அதாவதுங்க, நான் ஒரு 5 வருடம் விபத்துகளை ஆய்வு பண்ணுறேன். வேகமாக போகிறாங்க. அதாவது விபத்துகளை ஆய்வு பண்ணும்போது ஓவர் ஸ்பீட், அதாவது அதிவேகம் தான் விபத்துக்கான முக்கிய காரணி. விபத்தினுடைய காரணியில் அதிவேகம், வேகம்தான் ஒரு மோதலின் போது அந்த மோதல் உயிரிழப்பு விபத்தா இல்லை படுகாய விபத்தா காய விபத்தா மாறத்துக்கு காரணம். 40 கிலோமீட்டருக்கு மேலே போய் எந்த மோதல் நடந்தாலும் அங்கு உயிரிழப்பு 50%. 60லேருந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் போய் ஒரு மோதல் நடந்தால் அங்கே உயிரிழப்பு 80%. 80 கிலோமீட்டர் வேகத்தில் போய் மோதல் நடந்தால் அது கண்டிப்பாக 100% உயிரிழப்பு விபத்தாக தான் முடியும். எந்த மோதலும் அந்த வேகம்தான் முடிவு பண்ணுது. வேகமாக ஏன் போகிறேன் எல்லாரையும் கேட்டேன். அவங்க கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, டைம் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் நம் மக்களிடம் நேர மேலாண்மை இல்லாதது தான் மிகப்பெரிய முக்கியமான காரணம். உதாரணமாக ஒரு கிராமத்து இளைஞன் டவுனுக்கு போய் பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வரானா, அவன் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுன்னு முடிவு பண்ணி வந்தானா, அவன் 5 மணிக்கு புறப்பட வேண்டிய பயணத்தை 5:30 மணிக்கு புறப்பட்டானாவே அந்த வேகம் அதிகரிக்க வேண்டியத சூழ்நிலை ஆகுது. அதாவது நேரம் 6 மணி பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு 5 மணிக்கு புறப்பட வேண்டிய ஆள் 5:30 மணிக்கு எப்போ புறப்படுறானோ அந்த அரை மணி நேரம் லேட். இந்த லேட்டு தான் அவன் அதிவேகமாக போகிறதுக்கு காரணம். இப்படி ஆய்வு பண்ணதில் ஒரு 2 வரி தாங்க. வீட்டில் லேட்டாய் புறப்பட்டு அந்த நேரத்தை ரோட்டில் சமன் செய்ய முயலுவதே பெரும்பாலான வாகன விபத்திற்கு காரணம்.